ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். காமெடியான விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏகப்பட்டது நடக்கும். அதுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படி இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ரொம்பவே நகைச்சுவையான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இந்த காரு பைக்கெல்லாம் ட்ரக்ல ஏற்றுறத பார்த்துருப்போம். பல நேரத்தில் அதுவே சொதப்பல தான் முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பைக்கை போட்ல ஏற்றி கொண்டு போக நினைச்சிருந்திருக்காரு. ஆனா அப்ப என்ன, மியூசிக்கல் சேர் போட்டியிலலாம் அநியாயத்துக்கு காமெடி நடக்கும். அப்படி கடைசி கட்ட போட்டியில இந்த ரெண்டு பேர்ல அந்த லேடி எப்படி ஜெயிச்சிருந்தாங்கன்னு பாருங்க. அதான் சேர் கிடைச்சிடுச்சு, அப்புறம் ஏன் இப்படி? மோட்டோ வ்ளாகிங் பண்ற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஆனா இந்த யூடியூபர் பண்ணி இந்த வ்ளாகிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு கேமரால பேசினபடியே பைக் ஓட்டிட்டு இருந்த இவர் அங்க வந்து ஸ்கூட்டரை கவனிக்காதனால நேரா பக்கத்துல இருந்த தண்ணிக்குள்ள வண்டி விட்டுட்டாரு. ரெண்டு வருஷமா மாஸ்கோட தெரிஞ்சு மாஸ்க் எது வாய் எதுன்னே மறந்துடுறோம்ல. உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன். இந்த பிறந்த குழந்தைங்க பண்ற காமெடி வேற லெவல் தான் சொல்லணும். தலையில படாமலே பட்ட மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா அவங்களும் சேர்ந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்க கடைக்கு வந்த இந்த லேடி அங்க இருக்கிற சேர்ல உட்காரதான் முயற்சி பண்ணாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். விளையாட்டுல ஒரு பால் மேல மாட்டிக்கிட்டதும் அதை எடுக்க இன்னொரு பாலை தூக்கி போடும்போது நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான். ஒரு பிரச்சனை சரி பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை சேர்ந்து கூடவே வரும். ஒருத்தருடைய பிறந்த நாளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுறது சகஜம்தான். ஆனா அங்க நடக்கிற காமெடிக்கு அளவே கிடையாது. அப்படி ஸ்கூல்ல இந்த பையனுக்கு கேக் வெட்டும் போது ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்த அடுத்த செகண்டே அங்க கேக்குன்னு ஒண்ணு இருந்த தடமே தெரியாம போயிடுச்சு. அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்ல மேனுவல் கீர், ஆட்டோமேட்டிக் கீர் எல்லாம் பார்த்திருப்போம். ஒன்னொரு நியூட்ரல், ஒன்னொரு ரிவர்ஸ். ஆனா இது என்ன புதுவிதமான கீரால இருக்கு? பக்கத்துல இந்த பாட்டில கியர் நினைச்சு ரிவர்ஸ் போட்டு வண்டியை மூவ் பண்ண நினைச்சிருந்திருக்காரு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அமெரிக்கால ரெண்டு பேர் சேர்ந்து 80 இன்ச் டிவியை மேல இருந்து கீழே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவரை எல்லாமே அவங்க பிளான் படி தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்படி ஒரு ஆபத்து வரும்னு அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அடிச்சு விளையாடுற இடமா இது? இப்ப 80 இன்ச் டிவி போச்சே. காலையிலே தூக்கத்துல இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா இப்படிதான் நடக்கும். முட்டையை உடைச்சு கிண்ணத்துல ஊத்துறதுக்கு பதிலா மேடம் குப்பை தொட்டியில ஊத்தியாச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இவரை பத்தி தெரியாதே. சில முட்டாளங்களை கூப்பிட்டு மரத்தை வெட்ட சொன்னா இப்படிதான் நடக்கும். பைக்ல புள்ளிங்கோஸ் தாறுமாறா போறத பார்த்திருப்போம்.
ஆனா இங்க ஒருத்தர் ரிக்ஷா கைனால காரணமே இல்லாம அங்க நின்ன வண்டியை லாக் பண்ணி டோ பண்ண பார்த்திருக்காரு இந்த டிராபிக் போலீஸ். பொறுமை இழந்த அந்த லேடி என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த டோவையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு அந்த லேடி. போலீஸ் ஆபீசர் பதறி போய் பின்னாடியே ஓடி இருந்தாரு. இப்ப டீ கடையில கூட கூகுள் பே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த லேடி கடையில ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கு காசு QR கோட ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போயிடுறாங்க. அத பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த இவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. இந்த 3 பேரும் கண்ணாடியை பேலன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்காங்க. அப்ப அங்க வந்து இந்த லேடி அதை பார்த்ததும் சரி உதவி பண்ணுவோம்னு தூக்கின அடுத்த செகண்ட் ஐயோ கண்ணாடி சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு. காற்றக்கெல்லாம் பள்ளத்துல விழுந்தா கிரெயினை வச்சு தூக்குவாங்க. ஆனா இவர் எப்படி இப்படிலாம் யோசிச்சாருன்னு தெரியல. தலைவர் பைக்கை வச்சு என்ன பண்ண ரெடியா இருந்தாருன்னு நீங்களே பாருங்க. கிரெயினை வச்சு இந்த இடத்துல குழி தோண்ட நினைக்கும் போது அங்க இருந்த பைப் லைனை மறந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.